ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஸ்ரீதர் நாராயண் கார்கர் அப்படிங்கிறவரோட அனுபவத்தோட தொடர்ச்சியை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இவர் ஸ்ரீ சாய் பாபாவை முதல்ல முஸ்லிம் மகான் அப்படிங்கிறதுனால தன்னுடைய மற்ற தெய்வங்களோட வச்சு வழிபட கொஞ்சம் யோசிச்சார். அதுக்கப்புறம் பாபா ஒரு கனவு காட்சியில் அவருக்கு இருந்த அந்த சந்தேகத்தை போக்கினார்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இவர் பாபாவை எந்த ஒரு மனசில் தயக்கமும் இல்லாமல் நல்லபடியாக தன்னுடைய பக்தியை செலுத்தி அவர் வழிபட்டுட்டு இருந்தார். இவருடைய அம்மா இவங்களோட வசிக்கலை, அவங்க தனியாக வசிச்சுட்டு வந்தாங்க ரொம்ப காலமாக. அதுக்கப்புறம் ஸ்ரீ சாய் பாபாவோட அருளாலையும் தெய்வங்களோடைய ஆசிர்வாதத்தாலையும் அவங்க அம்மா இவங்களோடைய வசிக்கிறதுக்காக வந்துட்டாங்களாம். இவங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மாவுக்கு தன்னுடைய மகன் ஒரு முஸ்லிம் ஃபக்கீரை வழிபடுறதை ஏற்றுக்கவே முடியல. அவங்களுக்கு அது ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன்னா அவங்க ரொம்ப ஆச்சாரமாக வழிபாடு பண்ணுறவங்க, சில குறிப்பிட்ட தெய்வங்களை மட்டும்தான் வழிபடுறவங்க. பாபா ஒரு முஸ்லிம் அப்படிங்கிறத அவங்களோட மனசில் இருந்த நினப்பு. ஹிந்து தெய்வத்தை மட்டும்தான் நம்ம வழிபடணும் அப்படின்னு அவங்க நினச்சதுனால தன்னுடைய மகன் ஒரு முஸ்லிம் ஃபக்கீரை வழிபடுறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அவங்களுக்கு இது ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்தது. ஆனாலும் இவர் ஸ்ரீதர் அவர்கள் தன்னுடைய வழிபாட்டை தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தார். அதுக்கப்புறம் இவர் ஷீரடிக்கு குடும்பத்தோட தரிசனத்துக்கு, பாபா தரிசனத்துக்கு போனோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ஆனால் தன்னுடைய அம்மாவுக்கு ஸ்ரீ சாய்பாபா பால் எந்த ஒரு மதிப்போ இல்லை அவரை வழிபடுறதுல அவங்களுக்கு இஷ்டமும் இல்லாததுனால அவங்கள ஷீரடிக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போக முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகாமல் இதர குடும்ப நண்பர்கள், குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து இவர் ஷீரடிக்கு போகிறாரு. இந்த மாதிரி 2-3 தடவை இவர் ஷீரடி பிரயாணத்துக்கு போய் பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் அவங்க அம்மா அப்பெல்லாம் வரல. ஸ்ரீ சாய் பாபா அப்படி ஒரு கருணாமயி. அந்த கருணை கடலான பாபா கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அம்மா மனசை மாற்ற ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அம்மாவுக்கு பாபா பால் ஒரு ஈர்ப்பு வந்தது. பாபாவை கடவுளாக அவங்களால ஒத்துக்கொள்ள முடிஞ்சுது. அவங்களே 1933ஆம் ஆண்டு வாக்கில் இவருடைய மனைவி கிட்டேயும் மகள்கிட்டையும் நானும் ஷீரடிக்கு வரேன், நானும் பாபாவை தரிசனம் பண்ணணும், அடுத்த தடவை நாம் ஷீரடிக்கு போகும்பொழுது எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு மாறுதலை ஸ்ரீ சாய் பாபா ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீ சாய் பாபா இவங்க குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அப்படி பல லீலைகளை புரிஞ்சிருக்காரு. அது எல்லாத்தையும் சொன்னால் மாளாது. ஆனால் எங்களுக்கு நிச்சயமாக நிதர்சனமாக ஒரு உண்மை தெரியும். அது என்னன்னா, ஸ்ரீ சாய் பாபா எப்பவுமே எங்களை கண்காணிச்சிட்ருக்காரு, எங்களை அரவணைச்சிட்ருக்காரு, எங்களை பார்த்துக்காத்துட்ருக்காரு. எங்கள் பால் அவருக்கு அப்படி ஒரு பிரியம் இருக்குது, அப்படி ஒரு கருணை இருக்குது அப்படிங்கிறதுல மட்டும் எந்த ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ இவங்க அம்மா ஷீரடிக்கு ஸ்ரீ சாய்பாபா தரிசனத்துக்கு வரதா ஒத்துக்கிட்டாங்க இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி இவங்கெல்லாம் 1933ஆம் ஆண்டு வாக்கில் ஷீரடிக்கு போகிறாங்க. ஷீரடிக்கு போய் பாபாவோட தரிசனத்தை பண்ணுறாங்க. இவங்க அம்மாவுக்கு ஷீரடிக்கு போனவுடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. அங்கே இருக்க அந்த பக்தி பரவசம், இதெல்லாம் பாபாவோட பக்தர்களை சந்திக்கிற வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. இவங்களுக்கு அப்படி பாபா பால் ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க ஆச்சாரமாக இருந்தாங்களோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம அன்பாகவும் பக்தியோடையும் கடவுளை வழிபடுறது தான் முக்கியம். நம்மளோட அந்த சடங்குகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் நம்மளோட அன்புக்கும் நம்பிக்கைக்கும் தான் முக்கியம் அப்படிங்கிறத அவங்க அம்மா நல்லா உணர்ந்துட்டாங்களாம். ஏன்னா இவங்களோட வழிபாட்டு முறை ஆச்சாரமான வழிபாட்டு முறை. ஆனால் பாபாவோடதுல நாம் எந்த பெரிய ஆச்சாரங்களை எல்லாம் பின்பற்றுறது கிடையாது. நம்மளோட விருப்பப்படி பாபாவை வழிபட தான் பாபா நம்மளை அலோவ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப வேறுபாடாக இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால பாபாவோட ஒரு நல்ல பக்தியாகவே அவங்க மாறிட்டாங்களாம். ஷீரடிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்த கொஞ்ச காலத்திலேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம்.
இதிலேருந்து பாபா வந்து எப்படி அவங்க அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பக்திக்கு, ஒரு குரு பக்திக்கு ஈடுபட வச்சு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து தன்னுடைய சமாதி மந்திரோட தரிசனத்தையும் அளிச்சு, அப்புறம் அவங்கள வந்து இறக்குறதுக்கு அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் பொழுதே அவ்வளவு நன்றி கடன் பட்டவனா இருக்கேன் நான் அப்படிங்கிறத உணர முடியுது அப்படிங்கிறாரு இவர் ஸ்ரீதர் அவர்கள். நிறைய அனுபவங்கள் இவங்க குடும்பத்தாருக்கு பாபா கொடுத்திருந்தாலும் ஒரு அனுபவத்தை இப்போ நாம் வந்து பார்க்கலாம். இவருடைய இரண்டாவது மகனுடைய பெயர் கோவிந்த். இந்த இரண்டாவது மகனுக்கு வந்து பாபாவை போய் தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப வேட்கையாக இருந்ததா. ஒரு தனியாத வேட்கை மாதிரி, எனக்கு போகணும், ஷீரடிக்கு எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தில் அவங்க வந்து எதுவும் ஷீரடிக்கு போகிறதா எதுவும் பிளான் இல்லை. ஆனால் இவனுக்கு வந்து எப்படியாவது நான் போகணும் ஷீரடிக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தானா. அப்போ 1934 ஸ்ரீராம நவமி கொண்டாட்டத்துக்கு பொழுது தத்தர்ன்னு சொல்லிட்டு இவருடைய ஃப்ரெண்டு, அந்த குடும்பம் வந்து ஷீரடிக்கு போகிறத அவங்க முடிவெடுத்திருந்தாங்க. அதனால தன்னுடைய இரண்டாவது மகனை அவங்களோட ஷீரடிக்கு இவர் அனுப்பி வைக்கிறாரு. அந்த பையனும் ஷீரடிக்கு போகிறாரு. போயிட்டு பாபா சமாதி மந்திர்லாம் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா துவாரகமாயில வந்து உட்காந்து பாபாவை பார்க்குறாரு. துவாரகமாயில நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பாபாவோட ஒரு ஆயில் பெயிண்டிங் இருக்குது. அந்த ஆயில் பெயிண்டிங்கை நம்ம வந்து துவாரகமாயிலேருந்து எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் ஸ்ரீ சாயி பாபாவுடைய அந்த புனித கண்கள் வந்து நம்மளையே பார்க்குற மாதிரி, நம்மளையே ஊடுருவி நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு எண்ணம் வந்து வரும் நமக்கு. அப்படி ஒரு தத்ரூபமான ஒரு சித்திரப்படம் நமக்கு துவாரகமாயில இருக்குது. இந்த கோவிந்த் வந்து அதை பார்த்தோன்னே அவ்வளோ அப்படி லயிச்சு போயிட்டு அங்கேயே உட்காந்து கண்ணை மூடி பாபா மீது தியானம் பண்ணியிருக்கான். அவன் கண்ணை மூடின உடனேயே இவனுக்கு வந்து ரொம்ப கிளியராக ஒரு குரல், ஒரு அப்படியே தாயன்போட ஒரு குரல் வந்து வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி இருந்துதான். உடனே கண்ணை திறந்து பார்த்தா துவாரகமாயில அவனை தவிர வேற யாருமே இல்லையா. அவனும் பாபாவும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அந்த குரல் பாபா கிட்ட இருந்து தான் வந்தது அப்படிங்கிறது வந்து அவனுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க குடும்பத்தாரோடைய மற்ற அனுபவங்களை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓ